கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே மீண்டுமாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதை மிகுந்த பாக்கியமாக நான் எண்ணுகிறேன். இந்த புதிய ஆரம்பம் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்திக்கிறதற்கு இந்த மேலான வாய்ப்பை கொடுக்கும் ஜீவனுள்ள தேவனை மீண்டுமாக என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய அன்பு நம்மிலே நிலைத்திருக்கிறபடியினால் அவரை நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அவருடைய ஆவியனுடைய வழிநடத்துதலுக்காகவும் அவருடைய குமாருடைய முகத்தின் ஒளியின் பிரசன்னம் நம்மளை காப்பதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாரத்தில் கூட நீங்கள் மிகுந்த ஆர்வமாக இந்த செய்தியை கேட்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சித்து இருக்கிறீர்கள் என்று கர்த்தருக்குள்ளாக நான் நம்புகிறேன். ஏறக்குறைய 2 வாரங்களாக இதற்கு முன்பாக அளந்து பாருங்கள் என்கின்ற தலைப்பிலே நாம் கவனித்து வருகிறோம். முதல் வாரத்திலே நம்முடைய அன்பை அளந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அன்பு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் பார்த்தோம். கடந்த வாரத்திலே சந்தோஷத்தை அளந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கும் மிக முக்கியமான ஒரு தலைப்பை நாம் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வழிநடத்துதலை நாம் அளந்து பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா, நாம் சுயமாக நடக்கிறோமா அல்லது தேவனுடைய வழிநடத்துதல் நம்மோடு கூட இருக்கிறதா என்பதை நாம் அளந்து பார்க்கிறது அவசியமாக இருக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து ஆண்டுடைய பிரசன்னத்திலே நம்மை நாம் அர்ப்பணம் செய்வோம். மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தயவுமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வேளைக்காக மீண்டுமாக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ராஜா, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை கர்த்தாவே நீங்க ஆட்கொள்ளுங்க. ஞானத்தினாலும் விவேகத்தினாலும் எங்களை நிரப்புங்க. இந்த எளியவனை மறைத்து நீங்க மகிமைப்படுங்கப்பா. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஏங்கி நிற்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு போதகர் இருந்தார். அவர் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு மாதம் அல்லது 2 மாதத்திற்கு ஒரு முறை புது இடத்துக்காகவே அவர் ஊழியத்திற்காக போவார். இவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம், ஒரு 6 மாதம் ஒரே இடத்திற்கு அவர் போக ஆரம்பித்தார். இவர் மனசுல இருந்த நோக்கம் யாருக்கும் என்னன்னு தெரியல. ஆனால் எப்பவுமே இவர் ஒரு ஊருக்கு போனார்னா ஒரு மாசம் அப்படி போவாரு, 2 மாசம் போவார், முடிச்சுட்டு வந்துருவாரு. ஆனால் இப்பொழுது தொடர்ச்சியாக 1 வருடம் அவர் ஒரே இடத்திற்கு போய் கொண்டிருந்தார். அதில் குறிப்பாக அடிக்கடி ஒரு வீட்டிற்கு இவர் ஜெபத்திற்கு போனார். ஏன் அப்படின்னா, ஒரு விதவை இருந்தாங்க. அந்த விதவை வீட்டில் 2 அழகான பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. இந்த போதகர் திருமணம் ஆகாதவராக இருந்தார். இவர் அவ்வளோ உண்மையா இல்லை ஊழியத்துல. இவர் என்ன பண்ணுவார்னா, சில தந்திரமான செயல்களை எல்லாம் செய்கிறது அவருடைய வழக்கமாக இருந்தது. இவர் ஒரு 6 மாசம் அந்த வீட்டில் ஹவுஸ் விசிட்டிங்லாம் போவார். அந்த விதவை அம்மா இந்த போதகரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, இந்த வாலிப பருவத்திலையும் இப்படி ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற ஒரு வாலிபனா என்று சொல்லி அவரை புகழ்ந்ததும் உண்டு. இவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, சரி நம்ம இந்த அம்மாவுடைய மகளை ஒருவரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி இவர் ஒரு வாரம் கழிச்சு அந்த விதவை அம்மாட்ட போய் பேசினார். இவர் சொன்னது பொய் தான். என்ன சொன்னார்னா, அம்மா, நேற்று ராத்திரி எனக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தாரு. அந்த தரிசனத்துல ஆண்டவர் உங்களுடைய இளைய மகளை என்னுடைய கையிலே பிடித்து நீங்கள் கொடுக்கிறது போல ஒரு சொப்பனம் எனக்கு வந்தது. கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொன்னாங்க. உடனே இந்த அம்மாவுக்கு யோசனை வந்துச்சு, நம்ம மூத்த பொண்ணு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கு. மூத்த பொண்ணை விட்டுட்டு ஆண்டவர் எப்படி இளைய பொண்ணுக்கு உடனே பேசுவாரு? இதுல ஏதோ ஒரு தந்திரம் இருக்கிறதே என்று சொல்லி உடனே இந்த அம்மா கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்றவங்க. அவர் பேசின உடனே இவங்க ஒன்றும் பதிலாம் சொல்ல மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, இது என்ன, உண்மையிலேயே இது உம்முடைய ஒரு சித்தம் தானா, இல்லை இது ஏதோ ஒரு தந்திரமான சத்ருவினுடைய செயலா என்னன்னு தெரியல. இந்த போதகர் ஏறக்குறைய 1 வருஷமா எங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு குட்டி ஜெபம் பண்ணதும் ஆவியானவர் அவங்களுடைய மனசுல ஒரு தாட்டை கொடுத்தார். அது என்ன அப்படின்னா, உடனே அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். இதோ நம்ம வேதாகமத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா, பேதுரு கிட்ட பேசின ஆண்டவர் கொர்நேலி கிட்ட பேசினார். பேதுரு கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னா, நீ கொர்நேலியுடைய வீட்டுக்கு போ, அவன் அங்க காத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னாரே, அதே ஆண்டவர் கொர்நேலி கிட்டையும் சொன்னாரு, பேதுரு உன்னுடைய வீட்டிற்கு வருவான் என்று சொல்லி. அதே போல பாஸ்டர், உங்ககிட்ட பேசின ஆண்டவர் என்கிட்ட பேசும்போது என்னுடைய பொண்ணை கட்டாயம் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இது ஒரு பொய்யான சொப்பனம். நடக்குமா? அந்த அம்மா கிட்ட ஆண்டவர் பேசவும் இல்லை. இந்த அம்மா அறிஞ்சிக்கிட்டாங்க இது ஒரு இந்த போதகருடைய தந்திரம் என்று சொல்லி.
இதையே நான் சொல்லுகிறேன் என்றால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட சில காலகட்டங்களை நாம் சந்திக்கிறோம். அந்த காலகட்டங்களிலே நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஜெபம் இல்லாமல், ஆண்டவருடைய வழிநடத்துதலை தேடாமல், உணர்ச்சி வசப்பட்டு, ஒருவேளை இந்த அம்மா இருந்த இடத்துல வேற யாரா இருந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அப்படியா பாஸ்டர் அப்படின்ட்டு மகளை கொடுத்து ஏமாந்து தவித்திருப்பார்கள். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஏமாந்து தவிக்காமல் இருக்க வேண்டுமே என்றால், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வழிநடத்துதல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். தேவன் நம்மை வழிநடத்துவாரே என்றால், ஞானம், விவேகம், அறிவு, இதோ சமாதானம், இவைகள் அனைத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். நம்மளை ஏதோ கொண்டு போய் வழி தெரியாத ஒரு இடத்துல விட்டுட்டு அங்கு தெரியாம நம்ம தவிக்க ஆண்டவர் நம்மளை விடமாட்டார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை நாம் உட்கொண்டு ஜெபித்து ஆண்டவரை நாம் தேடும் பொழுது அவருடைய வழிநடத்துதல் நம்மோடு கூட இருக்கும். சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 119 105வது வாக்கியத்திலே விதமாய் சொல்லுகிறார், உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையை நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, ஏராளமான சங்கீதம், இவ்வளவு சங்கீதத்தையும் அவர் எழுதுகிறதற்கு ஆவியானவர் அவருக்கு உதவி செய்தார் என்று சொல்லி தாவீது ராஜா மரிக்கிறதற்கு முன்பாக இதோ அவருடைய வாழ்க்கையின் சாட்சியை அவர் அறிவித்து மரித்திருக்கிறார். இதோ கர்த்தர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து பேசினார் என்று சொன்ன இந்த அனுபவம் காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய வழிநடத்துதல். அவர் வனாந்திரத்திலே சிறுவராக இருந்த பொழுதும் இதோ ஆண்டவர் அவரை வழிநடத்தினார். அவருடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து வந்த போதும், இதோ துஷ்ட மிருகம் 2 விசை வந்த போதும் அவர் ஆண்டவரை தேடி ஜெபித்து சென்றபடியினால் தேவனுடைய வழிநடத்துதல் இருந்ததுனால துஷ்ட மிருகத்தை அவர் கிழித்து போட்டு அவர் ஜெயம் கொண்டார் என்று பார்க்கிறோம். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்தையும் நீங்க கவனிப்பீங்க அப்படின்னா, ஜெபத்தோடு ஆண்டவரை தேடி ஆவியானுடைய அனுகிரகத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்த பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர் உணர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஒரு நாளை நம்ம எப்படி துவங்குறோம்? இதோ நம்முடைய சுயஞானம், சுய அறிவு, இவைகளை வைத்து என்னுடைய தாளந்து, இவைகளை வைத்து நான் செய்யலாம் அப்படின்னு நம்ம துவங்குறோமா? அல்லது ஆண்டவரே, இன்றைக்கு நீங்க ஒரு நாளை என்னுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறீங்க, நான் இந்த நாளை துவங்குறேன்ப்பா, நீங்க என்னை வழி நடத்தல அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதோ நீங்களும் நானும் கவனமாக இந்த கடைசி நாட்களிலே, கடைசி என்று சொல்லுகிறதை காட்டிலும் முடிவு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த உலகத்துல நம்மை சுற்றிலும் நடக்கிறதையெல்லாம் பார்க்கும்பொழுது பயங்கரமான ஆபத்து, பயங்கரமான அகோர செய்திகளை நாம் கேட்கிறோம். ஆனால் நாம் தப்பி பிழைத்து குடும்பமாக சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய வழிநடத்துதல். இன்னைக்கு உலகத்துல 4 விதமான கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறாங்க. முதல் கைண்ட் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் யாரு அப்படின்னா, எதை செஞ்சாலும் உணர்ச்சி வசப்பட்டு செய்வாங்க. உணர்ச்சி வசப்பட்டு செய்யறதுனால எந்த நன்மையும் இல்லை. அவங்க இமோஷனல் பீப்புள் என்று சொல்வார்கள். அவங்களுடைய டிசிஷன்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஃபீலிங் பேஸ்ட், அவங்களுடைய உணர்வு சார்ந்து இருக்கும். ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிருக்க மாட்டாங்க, ஆண்டுடைய வழிநடத்தலுக்காக தேடி இருக்க மாட்டாங்க. அவங்க உணர்ச்சி என்ன சொல்லுதோ, அவங்களுடைய இமோஷன் என்ன சொல்லுதோ உடனே அவங்க அதை செய்வாங்க. அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சீரழிகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். 2வது சாரார் யாரு அப்படின்னா, some live by philosophy. இவங்க உலகத்தார். இந்த உலகத்தார் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உலக கல்வி, உலக ஞானம் இது எல்லாத்தையும் பெற்றுட்டு வாழ்க்கையில நாங்க மேல வந்துருவோம் அப்படின்னு நினைப்பாங்க. கடைசியா அவங்களுடைய வாழ்க்கையும் தோல்வியா தான் முடியும். அவங்க சயின்ஸ் அது இதுன்னு போவாங்க, சயின்ஸை பேஸ் பண்ணி பிலாசபி எல்லாம் பேஸ் பண்ணுவாங்க, ஒரு பிரயோஜனமும் இல்லை. 3வது சாரா இருக்கிறாங்க. இவங்க யாரு அப்படின்னா, தே ஜஸ்ட் ஃபாலோ அதர்ஸ். எங்க அப்பா இதை செஞ்சாரு, எங்க தாத்தா இதை செஞ்சாரு, என்னுடைய ஃப்ரெண்ட் இதை செய்யறாரு, எனக்கு விருப்பமான இவர் இதை செய்யறாரு என்று சொல்லி மற்றவர்களை பின்பற்றுகிறவர்கள். இவங்களுடைய முடிவும் எப்படி அப்படின்னா ஏமாற்றம் தான். ஆனா 4வது சாரார், விசேஷித்த சாரார், இவங்க யாரு அப்படின்னா, இந்த உலகத்திலே எதை செய்தாலும் இதோ தேவனுடைய வழிநடத்துதல் எங்களோடு கூட இல்லை என்றால் நாங்கள் ஒன்றும் அறியோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம கையில ஏன் பைபிளை கொடுத்திருக்கிறார்? நம்மளை ஜெபிக்க சொல்லி ஆண்டவர் ஏன் சொல்றார்? இயேசு, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த அண்ட சராசரங்களையும் படைத்தவர். அவரே இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தபோது ஒவ்வொரு நாளிலும் அவர் எந்த காரியத்தையும் செய்கிறதற்கு முன்பாக தன் பிதாவை அவர் தேடினார், தனித்து போனார்.
ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, பிதாவின் வழிநடத்துதல் அவசியம். இந்த மாபெரும் போராட்டத்துல சாத்தானையும் அவனுடைய சேனைகளையும் ஜெயிக்கணும் அப்படின்னா, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவனுடைய வழிநடத்துதல் அவசியமாக இருந்தது. அவருடைய ஆவியானுடைய அனுகிரகம் அவசியமாக இருந்தது. அதனால்தான் இதோ அவர் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்து சென்றிருக்கிறார். மோசே ஒரு பெரிய பக்தன். இதோ ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் செய்யத்தக்கதாக அழைக்கப்பட்ட போது ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னாரு, என்னுடைய கண்களிலே இதோ உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொன்னார். ஒரு காலகட்டத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தபோது அவங்க வெவ்வேறு விதமான காரியங்களிலே ஈடுபட்டாங்க. இந்த வெவ்வேறு விதமான காரியங்களில் ஈடுபட்ட பொழுது ஆண்டவர் சொன்னாருப்பா, இனி நான் இந்த சந்ததியோட நான் கூட வரமாட்டேன், நான் இந்த சந்ததியை அழிச்சிடுறேன், உன் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி இதோ அவர் சொன்னபோது இங்க மோசே சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, யாத்திரையாகமம் 33:14 சொல்றாரு, அதற்கு அவர், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அந்த வாக்கை இவர் முன்னதாக வைத்து இவர் அடுத்து கீழே உள்ள வாக்கியத்துல சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட வராதிருந்தால் எங்களை இங்கிருந்து நீங்க கொண்டு போகாதீங்க. ஏன் அப்படின்னா, இந்த மோசேவுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் இந்த உலகத்திலே கொடுத்த பிரதானமான வாக்கு என்ன அப்படின்னா, தி அபைடிங் பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய வழி நடத்துதல், அதை தேவனுடைய அனுகிரகம் என்று சொல்றோமே. இதோ நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் அதாவது அந்தந்த நேரத்துல சரியா நடக்குது. இந்த மேன்மைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை மோசே உணர்ந்தான். மோசேவுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, என் ஆண்டவரோடு நான் உறவு கொள்ளுகிற இந்த உறவுதான் முக்கியம். ஏன் அப்படின்னா, இந்த ஆண்டவரோடு நான் உறவிலே இருந்தால்தான் அவருடைய ஆவியானவரை அனுப்புவார், அவருடைய குமாரர் என்னோடு கூட வருவார் என்கின்ற நம்பிக்கையும் நிச்சயமும் மோசேக்குள்ளாக இருந்தது. அதனாலதான் மோசே ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட வரல அப்படின்னா இங்கிருந்து எங்களை கொண்டு போகாதீங்கப்பா, நாங்க அப்படியே தனியா போய் இந்த வனாந்தரத்துல அழிந்து போகிறதா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு பயங்கரமான இக்கட்டான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலம், முடிவு காலம், கொடிய கொடிய காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கிறது. இப்படிப்பட்ட காலத்திலே நாம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் இதோ பத்திரமாக இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய வழி நடத்துதல் அவசியம். ஏனோதானோ என்று உலகத்தாரை போல நம்ம வாழக்கூடாது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சீஷரிடத்திலே சொல்லும் பொழுது யோவான் 8:29 சொல்றாரு, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். என்ன மேன்மை, என்ன சந்தோஷம்! நம்மளை படைத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது என்கின்ற இந்த சந்தோஷத்தை காட்டிலும் மேன்மை வேற ஒன்றும் இல்லை. தாவீது பாவம் செய்த போது அவருக்கு பயம் வந்துருச்சு. ஆவியானுடைய பிரசன்னத்தை அவர் இழந்துட்டார். அவருடைய கவலையே என்ன அப்படின்னா, ஐயோ ஆண்டுடைய பிரசன்னம் என்னை விட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நிறைய நேரத்துல நாம கூட பாவத்தை செய்யும் பொழுது ஆவியானவரை துக்கிக்கிறோம். ஆவியானவரை துக்கிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மை விட்டு எடுபட்டு போகும் ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. நாம் கவனமாக இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் அதே காரியத்தை நாம் செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரகசியத்தை சொல்றார். யோவான் 8:29 கடைசி பகுதியை வாசிக்கிறேன். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால், ஒரு கண்டிஷனை சொல்றார். என் தேவனுக்கு எது பிரியமோ அதை நான் செய்கிறேன், அதை நான் செய்கிறபடினால் கீழே சொல்றாரு பாருங்கள், என்னை தனியாக இருக்க விடுகிறது இல்லை. இன்னைக்கு யாரு தனியா இருக்கிறாங்க அப்படின்னா, பாவம் செய்யணும்னு விரும்புறவன். இதோ நான் தனித்து போறேன், கெட்டகுமாரன் நினைச்சான் இல்லையா, எதுக்கு நான் அப்பா வீட்டுல இருக்கணும், எதுக்கு அண்ணன் என் கூட இருக்கணும், நான் தனியா போறேன். இன்னைக்கு சுதந்திரம் என்று விரும்பி போகிறவர்கள் எல்லாம் இதோ தனித்து போகிறவர்கள். அவர்கள் ஆபத்தை நோக்கி போகிறார்கள். அவருடைய வாழ்க்கை இன்பமாய் முடியாது. இப்போது இருக்கிறதை காட்டிலும் மிகுதியான துன்பத்திலே அவருடைய வாழ்க்கை முடியும் என்பதை ஆண்டவர் வேதாகமங்களிலே அநேக இடத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னத்தை அளந்து பார்க்க வேண்டும். தனித்து இருக்கிறோமா அல்லது ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறாரா? இதோ ஆண்டவருடைய வழிநடத்துதல் நம்ம கூட இருக்குதா? ஆண்டவருடைய வழிநடத்துதல் நம்ம கூட இருக்கோம் அப்படின்னா கஷ்டங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், ஆனா ஆவியானவர் நம்மளை தேற்றிக்கிட்டே இருப்பார், சமாதானம் கொடுப்பார். இதோ ஆண்டவர் நம்மளை கிரியை செய்யும் போது நாம் சோர்வடைய மாட்டோம். ஆனா நம்ம சோர்வு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம தனியா மாட்டிக்கிட்டு இருக்கோம் என்பதுதான் உண்மை.
கெட்ட குமாரன் என்ன பண்ணா? இதோ அப்பாவுடைய வழிநடத்துதல் அவனுக்கு விருப்பமா இல்லை, அண்ணனுடைய வழிநடத்துதலும் அவனுக்கு தேவையில்லை. நான் தனியா போறேன். போனவன் என்ன பண்ணா? நேரத்தை வீணளித்தான். இதோ அவனுடைய முயற்சிகள் எல்லாமே வீணா போயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபூலிஷ் ஸ்டெப்ஸ். அவன் எடுத்த ஒவ்வொரு படியும் அவனுக்கு தோல்வியாக தான் முடிந்தது. அவன் எடுத்த ஒவ்வொரு படியும் அவனுக்கு நஷ்டமாக தான் முடிந்தது. நண்பர்கள் எல்லாம் போயிட்டாங்க, அவனோடு கூட இருந்த வேசிகளும் போய்விட்டார்கள், பணமும் குறைந்து விட்டது. கடைசியா ஒரு பிச்சைக்கார மாதிரி அவன் போய் பன்றிகளை மேய்க்கிறதுக்கு ஏதுவான ஒரு வேலையை தேடி அவன் இழிவாக போனான் என்று பார்க்கிறோம். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஆவியானுடைய வழிநடத்துதல் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் நம்மேல் வர வேண்டும். வனாந்திரத்திலே வந்த தேவ ஜனம் ஆண்டவரையே பார்த்திருப்பாங்க அப்படின்னா அவருடைய வழிநடத்துதல் அவருங்க உணர்ந்திருப்பாங்க. இதோ அந்த வனாந்திரத்துல ஆண்டவர் அவங்களை எப்படி வழிநடத்தினாரு? பகலிலே இதோ ஆண்டவர் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களோடு கூட அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தினார். அப்ப இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மேன்மையான வாக்கு என்ன? சீஷர்களுக்கு சொன்னார் இல்லையா, நீங்க போங்க, எல்லாரையும் சீஷர் ஆக்குங்க, நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை அவர்கள் போதித்த அவைகளிலே நிலைத்திருக்கும்படியா அவங்களுக்கு சொல்லுங்க, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொன்னேன். இந்த வாக்குத்தத்தத்தை காட்டிலும் மேன்மையானது ஏதாகிலும் இருக்கிறதா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்துகிறது என்றால் இதை காட்டிலும் மேன்மையானது ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா, நமக்கு என்ன குறை அப்படின்றது அவருக்கு தெரியும். அவர் பார்த்துக்குவார். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதின் காலத்திலே நேர்த்தியாக சகலத்தையும் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனா இந்த வனாந்திர யாத்திரையில யாரெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சாங்களோ அவங்கள பத்திரமா கொண்டு போய் கானான் தேசத்துல ஆண்டவர் சேர்த்தார். அதே போல நீங்களும் நானும் பரலோகத்தை நாம் சீக்கிரமாக அடைய போகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை சீக்கிரமாக நாம் அடைய போகிறோம். அந்த ராஜ்யத்துல நம்ம போய் சேரணும் அப்படின்னா மற்ற மனுஷர்கள் நம்மை வழிநடத்தக்கூடாது, உலக ஞானம் நம்மை வழிநடத்தக்கூடாது, தேவனுடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்த வேண்டும். இதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதோ யாத்திரையாகமம் 33:15 மோசே சொன்னது போல, அப்போது அவர் அவனை நோக்கி, உம்முடைய சமூகம் எங்களோட கூட வராமற் போனால் எங்களை இந்த இடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொல்லி அவர் ஜெபித்தாரே, அந்த ஜெபத்தை போல நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்கு என்னங்க? மேன்மையான வாக்கு. அந்த வாக்கை ஆண்டவர் சொல்லும் பொழுது ஏசாயா 30:21 சொல்றாரு, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போது வழி இதுவே, இதுதான் வழி, இதுல நீங்க நடங்க என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்வாரு. இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாக சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். பிரச்சனை என்ன? நம்ம ஆண்டுடைய வசனத்தை கேட்காம போகும்பொழுதுதான் ஆண்டுடைய பிரசன்னத்தை நம்ம இழந்துடுறோம். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல நல்லா இருந்தாங்க. மகிமையான ஒளியின் வஸ்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எப்போ ஆண்டவர் விளக்கின கனியை அவர்கள் எடுத்து புசித்தார்களோ அவர்கள் தனிமையாய் இருந்ததை உணர்ந்தார்கள். தேவனுடைய பிரசன்னம் அவர்களை விட்டு போயிடுச்சு. ஆண்டுடைய சமூகத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். உருவின பட்டயத்தை ஆண்டவர் வைத்தார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். என் மகனை ஏன் தூரமா போறீங்க? என் மகளை ஏன் இன்னும் தூரமா போறீங்க? பாவ வாழ்க்கையை ஏன் விரும்புறீங்க? விட்டுட்டு வாங்க. ஆண்டுடைய பிரசன்னம் உங்களையும் என்னை வழிநடத்தும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். நாம் நடந்து போகும்போது வழி இதுவே, இதிலே நடங்கள் என்று சொல்லுகிற ஆவியானுடைய சத்தத்தை கேட்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பார். நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பணக்குறைவான சூழ்நிலையிலும், இதோ சரீரத்திலே பலவீனமான சூழ்நிலையிலும் வழி இதுவே, இதிலே நடங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை நீங்களும் நானும் கேட்போம். ஏன் அப்படின்னா, we are now under the leadership of Holy Spirit. கிறிஸ்து நம்மை வழிநடத்துகிறார். ஆவியானவர் இந்த பூமியிலே நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். அவருடைய வழிநடத்துதல் நம்மை தாங்கும் என்று நான் நம்புகிறேன். நான் மலேசியா தேசத்திற்கு ஊழியத்திற்காக ஒவ்வொரு வருஷமும் போகிறது உண்டு. அதில் சமீபத்திலேயே நான் போயிருந்த போது ஒரு விதவை, அவங்கள ஹாஸ்பிட்டலில் என்னை அழைச்ச பாஸ்டர் ஜெபத்துக்காக கூட்டிகிட்டு போயிருந்தாரு. எங்கள் 2 பேரையும் பார்த்ததும் அந்த அம்மா ரொம்ப தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் உங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் அவங்கள கைவிட்டுட்டாங்க, இந்த அம்மா தனிமையாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு சுகரில் காலை எடுத்துட்டாங்க அப்படின்னதும் ரொம்ப வேதனையான ஒரு சூழ்நிலை. அவங்களுக்காக நான் போய் ஜெபம் பண்ணேன். ஒன்றும் அதிகமாக பேசலை. ஜெபம் முடித்த பிறகு அவங்களுக்கு சொன்னேன், அம்மா
இந்த உலகத்துல மனிதர்கள் நம்மை கைவிடலாம், அதையெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்கம்மா, ஆண்டுடைய பிரசன்னம் உங்களை வழிநடத்தும் என்று சொன்ன பொழுது அந்த அம்மா இன்னும் அதிகமா ஜெபிச்சாங்க. ஜெபிச்சு அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, ஆண்டுடைய பிரசன்னம் தாங்க ஐயா, நீங்க சொன்னது உண்மை என்று சொன்னார்கள். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தனிமையாய் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தவிக்கிறீங்களா? ஆண்டுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில அவசியமா இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது சந்தோஷம் வரும், மேன்மை அடைவோம். ஏசாயா 64:4 விதமாய் சொல்லுகிறது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவிகள் உணர்ந்ததும் இல்லை, அவைகள் கண்டதும் இல்லை என்று பக்தன் சொல்லுகிறார். அப்படின்னா ஆண்டவர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் ஒரு மேலான திட்டம். அந்த திட்டத்தை குறித்து ஏசாயா இங்கு சொல்லும் பொழுது, மனுஷர்கள் ஆண்டவர்கிட்ட அவரை தேடாததுனால அந்த திட்டம் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இதோ வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அப்படி என்றால் நாம் யாரிடத்திலே வர வேண்டும்? பிதாவாகிய தேவன் அனுப்பின அவருடைய குமாரிடத்தில் அல்லவா? அவருடைய பாதத்திலே இதோ அநேக சீஷர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்து அழுது ஜெபித்து தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்த பொழுது ஆண்டவர் அவருடைய நோய்களை எல்லாம் விலக்கினார். அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார், ஆறுதலை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார். அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்ய வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். இதோ அந்த தேவனுடைய வழிநடத்துதலை நீங்களும் நானும் அளந்து பார்க்க வேண்டும். ஏசாயா 64:5 சொல்லும் பொழுது, மகிழ்ச்சியாக நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழியிலே உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். ஆண்டவர் யாரை சந்திக்கிறாரு? 2 விஷயத்தை சொல்றார் ஏசாயா. எந்த விஷயத்தை நாம் செய்தாலும் அதுல குறிப்பாக நீதியான காரியங்களை இந்த உலகத்துல செய்யும் போது நமக்கு ஒருவேளை சோர்வு வரலாம். ஆனா இங்க மகிழ்ச்சியா செய்யணுமா? நம்ம செய்யற அந்த நீதியான விஷயத்த நம்ம சந்தோஷமா செய்யணும். ஏன் அப்படின்னா, நான் செய்யற விஷயத்த ஆண்டவர் பார்க்கிறாரு, அதற்கேற்ற பலனை ஒரு நாள் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம நன்மையா செய்யறதுனால என்ன பாஸ்டர் பிரயோஜனம்? யார் நமக்கு பாராட்டு கொடுக்குறா? யார் நமக்கு நன்மை செய்யறா? நீங்க என்ன பாஸ்டர் நீதி செய்யணும்னு சொல்றீங்க என்று சொல்லுகிற மனிதர்கள் உண்டு. ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுத்த வாக்கு என்ன அப்படின்னா, இந்த ஏசாயா 64:5 சொல்லும் பொழுது, மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழியிலே உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறேன். ஆண்டவருடைய வழியிலே நம்ம நடந்து அவரை நாம் நினைக்கும் பொழுது தேவன் நம்மை சந்திக்கிறாராம். நம்முடைய வழியிலே நாம் நடந்து அவரை நினைக்கும் பொழுது அல்ல. இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம கவனமா படிக்கணும். கீழே தொடர்ந்து சொல்லும் பொழுது, நாங்களோ அவருக்கு விரோதமாக எப்போதும் பாவம் செய்கிறபடியினால் தேவரீர் கடும் கோபம் கொண்டீர், இன்னமும் தப்பி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். நிறைய நேரத்துல இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை கோபம் மூட்டினது போல நாம கூட சில நேரத்துல கோபம் மூட்டிடுறோம். அவரை தேடாம அவர் விரும்பின அந்த வாக்கு தத்தங்களை நாம் விட்டு நாம் விலகி போகும்பொழுது ஆண்டவர் நம்மையெல்லாம் கோபப்படுறார். நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்மை அழைத்த ஆண்டவர் நமக்கு உறுதியாக நமக்கு துணையாக இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பார். கடைசியாக இந்த வாக்கியத்தோடு நான் தியானத்தை நிறைவு செய்ய ஆசிக்கிறேன். நீதிமொழிகள் 3:5 சொன்ன பிரகாரமா, இது உன்னுடைய சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் உன்னுடைய முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாய் இரு என்று சொன்னது போல, இந்த செய்தியை கேட்ட நீங்களும் நானும் முழு இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இதோ கர்த்தர் பேரிலே நாம் நம்பிக்கையா இருப்போம் அப்படின்னா, ஆண்டவரை தேடி வந்த பிள்ளைகளை ஆண்டவர் தனியா விட மாட்டாரு. அவருடைய ஆவியானுடைய பிரசன்னம் இருக்கும், அவருடைய தேவ தூதலுடைய பிரசன்னம் இருக்கும், அவருடைய வழி நடத்துதல் இருக்கும். பத்திரமா இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக இதே நிகழ்ச்சியில அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். அதுவரைக்கும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.